வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அண்ணி பரவாயில்ல, அண்ணின்னு ஞாபகம் இருக்கா? இத்தனை பேர் முன்னாடியே எங்க அம்மாவையும் கோகிலாவையும் திருடிட்டாங்கன்னு செக் பண்றாங்க. அப்ப கூட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணல? அண்ணினா அது சரி, அன்னைக்கு அகிலா கிட்ட பேசுன்னு சொன்னதுக்கு பிரச்சனை வந்தப்போ எதுவும் சொல்லாம இருந்தவன் தானே நீ. ஆனா எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி வாயை மூடிக்கிட்டே உன்னால இருக்க முடியும் கதிர்? எதையும் கண்டுக்காம மேகனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா போயிடலாம், இவங்க தொந்தரவே நமக்கு வேண்டான்னு நினைச்சிட்டியா? உன் மனசுல என்னதான் இருக்கு கதிர்? வாயை திறந்து பேச. சுத்தி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யார் வந்தா என்ன, யார் போனா என்ன, எனக்கு என் கல்யாணம் நடந்தா போதுங்கிற மாதிரி இருக்க. சரி, அந்த கல்யாணம் நடக்க போற சந்தோஷமாச்சும் உன் முகத்துல இருக்கா? அந்த சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்லதான். ஏன்னா இந்த நிச்சயதார்த்தம் வேணா நடக்கலாம், ஆனா கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா அகிலாவோட தான் நடக்கும். சார் வணக்கம் தம்பி. கைய கொடுங்க. வாழ்த்துக்கள். என்ன தம்பி, பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் நடக்குது போல, நமக்கு ஒரு வார்த்தை சொல்லலையே, என்ன மறந்துட்டீங்களா? இல்லை சார், அது நான் நீங்க தான் சொல்ல மறந்துட்டீங்க. அப்படியே மறந்தே போயிடக்கூடாதுன்னு தான் ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். சார் பதட்டத்தை முகத்தில் காட்டிக்காதப்பா. பக்கத்தில் வேற எல்லாரும் உன்னதான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் உனக்கு வாழ்வுதாப்பா. அன்னைக்கு அந்த பொண்ணு சொன்ன போது கூட நம்பல, ஆனா இப்போ நம்புறேன். சரி, அமௌண்ட் எப்போ வரும்? நீங்களே பார்க்குறீங்களா, இன்றைக்கி தான் என்கேஜ்மெண்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பணம் கிடைக்கும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுப்பா, இழுத்துட்டே போகாத. என்னால் போலீஸை சமாளிக்கவே முடியல. ரொம்ப லேட் ஆச்சுன்னா உன்னை கை காமிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். கதிரே, நான் புரிஞ்சதா? என்னடா முகல்லாம் வேர்த்திருக்கு, என்னாச்சு? சார் அதான் சார், நானே சொல்லிக்கிட்டே இருக்கேன். உள்ள ஏசியில் போய் இருங்கன்னு சொன்னேன். கதிரு சார் யாரு? என்னோட அப்பா அவரு. ஓ அப்படியா சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இது யாரு கதிரு? நான் பார்த்ததே இல்லையே. அப்பா இவரு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்ல, அதில் ஒன் ஆஃப் த பார்ட்னர். என்னது, பிஸ்னஸ் பண்ண போறியா? இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லவே இல்லை. இது எப்போ? இப்போதான்ப்பா, ரீசெண்டாக. சரி, உள்ள உன்னை கூப்பிடுறாங்க, வா.
நீங்க போங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். வாடா. இந்த ஆள் யாரு? கதிர் ஏன் இந்த ஆளை பார்த்து இவ்வளவு பதட்டமாகறான்? அவன் கண்ணுல அவ்வளவு பயம் தெரியுது. யாரா இருக்கும்?